மார்கன் மர்மமான முறையில ஒரு அழகான பொண்ணு கொலை செய்யப்படுறா. அது மட்டும் இல்லாம அவளுடைய கொலை பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அவள லவ் பண்ண பையனையும் கூப்பிட்டு வச்சு என்னன்னு விசாரிக்கும் போது ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தெரியல. கதையோட ஹீரோ இருக்கார்ல, அவர் பொண்ணுமே அப்படிதான் இறந்திருப்பாங்க. தான் பொண்ணு கேஸ பார்க்கும்போதே இவருக்கும் அந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி இவர் உயிருக்கு போராடி திரும்பி வந்திருப்பாரு. பட் இவர் மனசுல தான் பொண்ணை கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். அதுக்காகவே இந்த கேஸ் எடுக்கிறாரு. சோ இறந்து போன பொண்ணுகிட்ட ஒரு ஹார்ட் பெண்டன்ட் இருந்திருக்கும். அதை பத்தி விசாரிக்கும் போது ஒரு ஸ்விம்மர் மாற்றா. அவனுக்கு சித்தர்களோட அருள் இருக்கும். குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அவன் எதை பார்த்தாலும் ஞாபகம் வச்சிருப்பான். சோ அந்த பையன் தண்ணிக்கடியில போயிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லா உண்மைகளும் வெளியில தெரிய வருங்க. அப்படி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இடையில ஒரு டார்க் மாடலுக்கு ஆபத்து இருக்க மாதிரி சொல்லப்படுது. அந்த டார்க் மாடலை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு பட வாய்ப்பு ஸ்கின் கலர்னால மறுக்கப்படுது. அதனால அந்த பொண்ணு குடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. இறந்து போன பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்கிட்ட கேட்கும்போது இந்த டார்க் மாடல் தான் அந்த ஹார்ட் செயினை கிஃப்ட் பண்ணதாவும், அதை விட முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணதும் தெரிய வருது. இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து கொலையெல்லாம் பண்ணதே அந்த டார்க் மாடல் தான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பொண்ணை கொலை பண்ணதுல இருந்து ரேசிசம்னால இறந்து போன பொண்ணுல இருந்து எல்லாருக்கும் கிடைச்ச பெனிஃபிட் இந்த பொண்ணுக்கு கிடைக்கலையேன்ற தாழ்வு மனப்பான்மை தான் இவ்வளவு விஷயமும் செய்ய வச்சிருக்கும். கடைசியா ஒரு பொண்ணை கொல்ல போகும்போது ஹீரோ சுட்டு பிடிச்சிடாரு. அதோட படமும் முடியுது.